pray that you will clothe us with a garment of praise, O Lord. Hallelujah. Help us to worship you from the inmost being of our personality, from our souls, our spirit. We want to worship you. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க ஜெபிக்கிறோம். Be present this morning amidst us, O Lord. We thank you. We humble ourselves in your presence. Lord, you take control. In Jesus' name we pray. Amen, amen, amen. Hallelujah. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவரை ஆராதிக்க நம்ம ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம் நடுவில் கர்த்தர் அசைவாடுகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் இந்த தேவனை ஆராதிப்போம். வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம்? சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுவோமா? அவர் கிருபை. சத்தமாக சொல்லுவோமே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த மாறாத கிருபையை இன்றைய காலையில பாடி ஆராதித்து நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் இணைந்து சொல்லுவோம். ஆமென். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். சொல்லுவோமா? தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். ஹல்லேலூயா. வானங்களை ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே நன்றி. வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதி. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை, come on church, என்றும் உள்ளது. அவர் ஹல்லேலூயா என்றும் அவர் கிருபை, அவர் கிருபை என்றும், அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். சூரியனை படைத்தவரை ஆராதிப்போம், சந்திரனையும் படைத்தவரை ஆராதிப்போம், கிருபை மாறாத தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தார் அவரை துதி. ஆமென், ஆமென். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆமென். பாடுவோம், பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கினவரை ஆராதிப்போம், பரிசுத்தமாக்கின தேவனை ஆராதிப்போம். ஆமென். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள், இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். சிலுவையில் பாவங்கள்
பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார். Come on church, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும். பாடுவோம் போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி. எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா சொல்லுவோம். அவர் கிருபை, ஆமென், என்றும் உள்ளது, அவர் கிருபை, மறவாத கிருபை, மாறாத கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும். பாடுவோம் போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என் சாபங்கள் மாற பண்ணின கர்த்தர், என் வாழ்வினுடைய தடைகள் எல்லாம் உடைய பண்ணின கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். See, our God is a God of impossibilities. ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வசனம் நமக்கு அந்த எல்லாம் வல்ல தேவனுடைய அந்த the power of God, how do we receive அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென். உங்களுக்குன்னு கர்த்தர் நிறைய சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்த ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் மாறி போகாது. Not even an iota of God's word will change. So the Lord today morning tells us, நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன். அது எவ்வளோ இம்பாசிபிளாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நமக்காக அதை செய்து முடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் இந்த தேவனை நம்ம ஆராதிப்போம். நான் நம்புகிற என் தெய்வம். எல்லாம் சொல்லுங்க, நான் நம்புகிற என்னுடைய தெய்வம் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சேர்ந்து ஆராதிப்போமா? நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தேவனே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடி. இன்னொரு டைம் சொல்லுவோம். நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தேவன், நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். எல்லாம் சொல்லுங்க. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. ஆமென். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பார்வோன்களை கர்த்தர் நமக்காக வீழ்த்தி இருக்கிறார். ஆமென். சிக்னஸ், பாவர்ட்டி, கர்சஸ், எவ்வளவு பார்வோன்களை வீழ்த்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஓ, நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. எனக்கு இந்த பாட்டில் இந்த லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, பாடல் பாடி முன்னேறிடுவோம்.
நம்மளை தவிர வேற யாரும் அதை சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் எனக்கு இது கேட்குறப்ப அப்படி தான், நாங்கள் பாடல் பாடியே முன்னேறிடுவோம், எங்களுக்கு வேற பெருசாக எதுவும் வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா பாடி பாடியே அலைகளை எல்லாம் நம்ம தாண்டிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் நம்ம. அல்லேலூயா. ஸோ த பிரைஸ் ஆஃப் காட் பிரிங்ஸ் விக்டரி இன் அவர் லைஃப்ஸ். இட் ஃபஸ்ட்டு இட் பிரேக்ஸ் அஸ் அவே ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் தி எனிமி. டிப்ரெஷனையும் மன அழுத்தத்தையும் சோர்வையும் கவலையும் காண்பித்து நம்மை உடைக்கிற சத்துருனுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க கர்த்தர் பயன்படுத்துகிற ஆயுதமே துதி தான். இட் பிரேக்ஸ் யூ அவுட் ஆஃப் த கிளச்சஸ் ஆஃப் தி ஈவில். இட் பிரேக்ஸ் தி அட்மாஸ்பியர் அரவுண்ட் யூ இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. அதனால 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். எல்லாம் சொல்லுங்க. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. ஓ ஹா. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. கண்மலை பிளந்தவரை, கண்மலையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம் துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னே. என்ன ஒரு கிருபை, தயவு. பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். Come on, church. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. ஓ ஹல்லேலூயா. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம் துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். ஆமென் ஆமென். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கை நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கை நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தேவன், நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டார் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கை நீர்தான், நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. 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 ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கை, எங்கள் நங்கூரம் நீர் ஒருவர் தான் சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி மனதில் நினைத்து ஒரு ஜெபமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் கரம் நன்மைக்கு எதுவாக என் மேலே அமர வேண்டும் அப்படின்னு அடிக்கடி ஐ யூஸ் டு திங்க் அண்ட் ப்ரே. வேர் ஐ காட் திஸ் இன்ஸ்பிரேஷன்னா, நெஹேமியா
declares this. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாய் என் மேல் அமர்ந்திருந்ததினாலே. இப்போ நெஹெமியாவுக்கு ஆண்டவருடைய நன்மைக்கு ஏதுவான கரம் அமர்ந்ததுடைய விளைவு, வாட் வாஸ் தி அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேவர் ஆஃப் காட் ஒர்க் ஃபார் ஹிம் லைக் எனிதிங். ராஜாவினுடைய அனுமதி, கட்டுமானத்துக்கு வேண்டிய பொருட்களெல்லாம் கொண்டு போகும்படியான ஒரு ப்ரொவிஷன், போகிற வழியில் யாரும் தடுக்க முடியாதபடிக்கு ராஜாவின் இடத்துலேருந்து கடிதம், அங்கே போய் அவர் வேலையை தொடங்கி நடத்தும் பொழுது வந்த எதிர்ப்புகளையெல்லாம் தாண்டுவதற்கு கர்த்தருடைய பாதுகாப்பு. நான் இப்படி நிறைய அடுக்கி கொண்டே போகலாம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள் கரம் என் மேலே நன்மைக்கு எதுவாக அமர வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிற கிருபையை பெற்றிருக்கிற நாம், ஹல்லேலூயா, நான் சொல்கிறேன், உண்மையாகவே தேவனுடைய கரம் நன்மைக்கு எதுவாக தான் நம்ம மேலே அமர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா the Lord says, I have a plan for you, a plan to prosper you, not to harm you. அதாவது a plan to prosper யோட நிறுத்தியிருந்தாலே நமக்கு நம்பிக்கை தான். ஆனால் அடுத்த லைன் சொல்கிறாரு, not to harm you. Hallelujah. So destruction, evil, harm doesn't come from the Lord, it is from the enemy. நம்மை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த தேவனை ஆராதிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, கர்த்தர் கரம் என் மேலங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, கொஞ்சம் மகிழ்ச்சியோடு அப்போ பாடலாம். ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் கரம் என் மேலங்க, கடிகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடிகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுங்க. அணைப்பாரு, அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. அணைப்பாரு, அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே முடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, ஆமென், கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். தாளாட்டுவார், சீராட்டுவார், பாலாக்காமல் தலையாக்குவார். தாளாட்டுவார், சீராட்டுவார், பாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஓஹோ, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. எல்லாம் சென்சொலும் பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும்
முடியாதுங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடிகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடிகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடிகளவும். இன்னும் ஒரு டைம். ஆமென் ஆமென். ஏன் கர்த்தர் கரம் நன்மைக்கு ஏதுவாய் என் மேல அமர்ந்திருக்கிறது, பயமில்லைங்க. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. we thank you Jesus. ஆமென். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் மட்டும் அல்ல, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். One of the profound truths that we can understand for our lives என்ன அப்படின்னா, நமக்குரிய எல்லாவற்றையும் தேவன் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அந்தந்த சீசனில் அந்தந்த பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். இது we do it out of faith. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் I tell you, then you will know. என்ன அப்படின்னா, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் முதல்ல உருவாக்கிட்டு அப்புறம் தான் ஆதாமை கொண்டு வந்து அங்கே வைத்தார். இந்த பிக்சர் ஆஃப் காட்ஸ் ஹார்ட் நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுருக்கணும். எப்போவுமே இருதயத்தில் சிந்தையில் சுமந்து கொண்டிருக்க வேண்டும். எனக்குரியவைகள் ஆயத்தமாகி இருக்கிறது, நான் நடந்து சென்று சுதந்தரிக்க மட்டும்தான் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. கானானை அவர்கள் மேற்கொள்ள போகும் பொழுது காடோட ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு கானான் இவங்களுக்கு தான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். இப்போது காட் உடைய பர்வியூவில் இட் இஸ் ஃபார் தி இஸ்ரேலைட்ஸ், தன்னுடைய பிள்ளைகளுக்கு. நான் அப்போ அங்கே ஏற்கனவே இருக்கவங்களா அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் தே ஆர் ஆக்கியூபைங் த லேண்ட் இல்லீகலி, நாட் வித் காட்ஸ் பர்மிஷன். நான் இப்போ இவங்களை அங்கே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாரு பாருங்க. ஒன்று, இவங்களை பலப்படுத்தி போர் செய்ய வைக்கிறார். இன்னொரு பக்கம் வசனம் சொல்லுது, அவர் குளவிகளையும் வண்டுகளையும் காட்டு மிருகங்களையும் அனுப்பி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜனங்களை துரத்தி விட்டார். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஹீ இஸ் ஆல்ரெடி அட் ஒர்க், எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸோ டோன்ட் பி ஆங்ஷியஸ் அபவுட் யுவர் ஃபியூச்சர். எவ்ரி திங் இஸ் காட் ஹஸ் பிளான்ட். சில நேரம் அந்த பிளான்டு ஒர்க் ஆஃப் காடை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிசாசு வருவான். ஆனால் அங்கே தான் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சன்பலாத்துகள் தொபியாக்கள் வரலாம். உங்கள் விசுவாசத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திலும் உறுதியாய் பிடிச்சு நில்லுங்க. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தையை, இந்த பாடலை பாடும்பொழுது let it be a declaration from the bottom of your heart. Think about all the impossible situations that you are going through. Think about the huge walls and mountains that are standing before you and just declare, என் கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. we thank you Jesus. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. விசுவாசித்து எதுவா இருந்தாலும் செய்வார். மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க. There is nothing impossible with my God. ஆமென். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் ஆமென் மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென். ஹல்லேலூயா. சமீபத்தில் நம்ம கீழ்பாக் சர்ச்சில் ஒரு திருமணம் நடந்தது. அப்போது ஒரு சிங்கிள் மதர், அவங்க 2 பிள்ளைங்க, பெரியவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2வது பிள்ளையோட திருமணம் இப்போ தான் நடந்து முடிஞ்சது, நல்ல கடவுள் கிருபையில். அப்போ என்னென்னா
ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு, வெட்டிங் நடத்துறதுக்கெலாம் சோர்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. ஷீஸ் அ கவர்மெண்ட் சர்வன்ட், பட் ஆனால் நிறைய சுமைகள், பொறுப்புகள். அப்போது அந்த என்கேஜ்மெண்ட் நடத்துறதுக்கு அவங்க ஜெபம் பண்ணி ஏற்கனவே இந்த லோனில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்லாம் கேட்டு பார்த்தாங்க. என்னாச்சுன்னா எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பாஸ்டர் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஜெபம் பண்ணி அனுப்பினேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இட் ஸோ ஹேப்பன்ட் பீப்புள் ஸ்டார்டட் காலிங் இந்த அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம். அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிடுச்சு. இப்படியே நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி. என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் ஒரு அற்புதம். அந்த திருமணமான பெண் வேலை செய்த இடத்துலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டா. அவங்களுடைய பாஸ் திடீர்னு கூப்பிட்டு அவளுக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுத்துட்டு போகும்பொழுது கையில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. சரி, இவோ என்னமோ நினச்சி வாங்கிட்டு வந்துட்டா. வீட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ தொகை அதில் இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அப்புறம் அவங்க திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. யூ வாண்ட் பிலீவ், திருமணத்துக்கு இப்போது ஒரு சடனாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சு இப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம அவங்களுக்கு லோன் மாதிரியா இல்லை ஐ திங்க் கிராண்டான்னு தெரியல கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 lakhs வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் ஆகுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இதுக்கு நான் எலிஜிபிளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பெறுவதற்கு பயங்கர தடைகள். ஏன் அப்படின்னா ஜியோ பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க, எங்கேருந்து எடுக்கணும் அது மாதிரி சர்டன் லிமிட்டேஷன்ஸ் வேர் தேர். பட் வி வேர் ஓன்லி ப்ரேயிங். நம்பவே மாட்டீங்க, தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அந்த கிராண்ட் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டாக திருமணத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. நான் தான் சொல்கிறேன்னா நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஸோ உங்கள் ஃபெய்த்தை மட்டும் ஷேக்காக விடாதீங்க. அதே மாதிரி டோன்ட் கிவ் ஃபார்முலாஸ் டு காட். A+B² ஆண்டவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனை, ஐ நீட் அ சொல்யூஷன், அதோடு நிறுத்திடணும். இந்த பேங்க் மேனேஜர் மனசில் தயவு காட்ட செய்யுங்க. ஆண்டவரே இந்த தலைவர்கிட்ட எனக்கு ஒரு தயவு காட்ட உதவி செய்யுங்க, எப்படியாவது இந்த ப்ரொமோஷன் எனக்கு கொடுத்துருங்க. அதாவது நத்திங் ராங் இன் ப்ரேயிங் லைக் திஸ், பட் டோன்ட் புட் தட் as a condition to God. Don't tie his hands. Just say, ஆண்டவரே this is my problem, I need yours. உங்களுக்கு தெரியவே தெரியாது எங்கிறது என்னத்தை ஆண்டவர் உழைக்க வைப்பார். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் சொன்னது நடக்கும், சொன்னபடியே கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் எனக்கில்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் எனக்கில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை ஆமென் அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பார். ஹல்லேலூயா. once again let's declare, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொல்லுங்க, என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தள்ள வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப தருவார். தருவேன் என்றீரே. சொன்னதை சொன்னதை ஹல்லேலூயா. What a mighty God we worship. What a powerful God we worship. Thank you Jesus.
அவர் என்னை கைவிட. எல்லாரும் இணைந்து உரத்த சத்தமாய் கர்த்தர் எனக்காக ஹalleluya யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் ஆமென். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹalleluya. தேங்க். இருக்க இடத்துல எல்லாம் எழுந்து நிற்போமா கொஞ்ச நேரம், அப்படியே கொஞ்ச நேரம். விசுவாசிக்கிறவங்க உங்க மலைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. ஹalleluya. ரபா ஷதர பலதரதி அந்தரபா ஷதர பலரபரபரபரதி அந்தரபரமா டிகேலே தேரே ஷதர பரியந்தரோ தரமரதி அந்தரபா. ஹalleluya. Thank you Jesus. என் கர்த்தர் எனக்காக மலைகளை பெயர்ப்பார். நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் அப்படின்னு பாடும் பொழுதே உங்களுக்கு நீங்க இழந்தவைகள் எல்லாம் உங்களுடைய நினைவுக்கு வந்திருக்க கூடும். அது உங்களுடைய மதிப்பாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம். இழந்த தருணங்கள், missed opportunities. Maybe you missed it, maybe somebody grabbed it from you. It could be your dignity, it could be your peace, it could be your children, it could be your family. என்ன இழந்தாலும் அதை அப்படியே ஈடுகட்ட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Thank you Jesus. Let's just worship him. Hallelujah. There is nobody like Jesus, we all know. He's a God who restores you and me. திரும்ப கட்டுகிறார். Jehovah Hosinu, he rebuilds our life. In the morning the Lord says, take courage my children. தைரியமாயிரு, தைரியம் கொண்டு எழும்பு என்று கர்த்தர் உரைக்கிறார். நான் சீர்படுத்துவேன், இழந்தவைகளை திரும்ப கொடுப்பேன். மேபி சூழ்நிலையின் அழுத்தத்தினால டிஸ்கரேஜ் ஆகி நீங்க இங்க வந்திருக்கலாம். Maybe you are here after losing many things. Maybe even you could have grown tired of listening only to the promises of God but not seeing them coming to fulfillment. எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கேட்குறோம், இன்னும் நிறைவேறலையே அப்படின்ற ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு கூட நீங்கள் வந்து நிற்கலாம். ஆனால் நான் சொன்னதை தான் திரும்பியும் சொல்கிறேன். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். அவரை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. He is able, He is powerful and He cares for you. Hallelujah. There is none like you. No one else can touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. There is none like you. No one else can touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. Your mercy flows like a river so wide, and healing flows from your hand. Suffering children are safe in your arms. There is none like you.
can touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. Hallelujah. உம்மை போல வேறு யார் உண்டு ஆண்டவரே? ஆயுள் முழுவதும் தேடினாலும் காணேன் உம்மை போல் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுவோமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. நல்லா கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சு. பாடலும் இசையும் ஆராதனையினுடைய ஒரு அங்கம் மட்டும்தான். The Lord intently listens to what you are about to say and worship Him. வாய்களை திறந்து சொல்லுவோமா? முதல்ல உங்க வாழ்வில் ஆண்டவர் எப்படியா நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அதை சொல்லி பிளஸ் பண்ணுங்க ஆண்டவர். அப்புறம் வேதம் அவர் எப்படியெல்லாம் ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறதோ அதெல்லாம் சொல்லி அவர் ஆராதிங்க. உங்கள் அனுபவம், நீங்கள் கேட்டு அறிந்தது, நீங்கள் கற்றது, வேதம் குறிப்பு எல்லாத்தையும் சொல்லி அவர் ஆராதிப்போமா? ஆண்டவரே, பெரியவரே, பரிசுத்தரே, உன்னதமான தேவமே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். அலா ஹதரபா கஷேதேரேமே ரிபா ஹலாதரபா. நல்ல கமான் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு அபிஷேகம் இந்த இடத்தை மூடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கட்டுகளை உடைக்க ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. The anointing breaks the yoke. ஆமென். இன்னைக்கு அபிஷேகம் கட்டுகளை நுகங்களை முறிக்க ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். தகப்பனே, இந்த காலையிலே இந்த ஆலயத்தில் அசைவாட ஜெபிக்கிறோம். ரிபா லஹா தராமா இஸ்னா கலா தரபா ஷாதரபா. Hallelujah, we worship you. Hallelujah. When the Lord does something, it is beyond comprehension. என் கர்த்தர் உனக்கு காரியத்தை செய்யும் பொழுது அது அதிசயமாய் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு அப்பால் பட்டு இருக்கும். ஏன்னா அது இயற்கை அல்ல, அது சூப்பர் நேச்சுரல். Today morning the Lord wants you to take heart because the Lord is about to do something supernatural in your life. Hallelujah. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? மலைகளை படைத்தீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மா. மலைகளை பெயர்ப்பீர் என்றால், மலைகளை பெயர்ப்பீர் என்றால், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். Come on church. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதி. ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்கிற தெய்வம் அவர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. Everything is a miracle from God. கோலும் கையுமாக யோர்தானை தாண்டினேன், இனி இரு பரிவாரங்களோடு நான் திரும்பி வருகிறேன். ஆனா அந்த இரு பரிவாரத்துக்கு பின்னாடி இருக்க கர்த்தருடைய செயலை பாருங்க. ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க, அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, துரத்தின்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் கர்த்தர் அவனை வர்த்திக்க பண்ணினார். The problems that you face, the Lord will not allow the problems to crush you, but the Lord will help you rise up out of these ashes. Hallelujah. இந்த சாம்பல் உனக்கு சிங்காரமாய் மாறும். இந்த அடிமைத்தனத்தின் நுகம் உனக்காக கர்த்தர் முறிப்பார். அல்லேலூயா.
ஹalleluya. இந்த சாம்பலில் இருந்து நீ எழும்பதான் போறீங்க பிரதர் சிஸ்டர். It will not overcome you, but rather God will anoint you to overcome in Jesus name. Hallelujah. Rabakadara Sethirama Shandaraba. Hallelujah. We worship you, Lord. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர். ஹalleluya. என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஹalleluya. கிரகிக்க முடியாவே காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. ஹalleluya. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹalleluya. உயர்த்தி 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 ஆராதிப்போம். Let us lift up the name of Jesus. Hallelujah. Hallelujah. நீரே பாத்திரர், நீரே எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரர். எங்கள் நடுவில் உங்க பலத்த பிரசனம் அசைவாடுகிறதுக்காக நன்றி. Lord, we thank you. Lord, we thank you. Speak to us and minister to us this morning. Accept our worship, Lord. In Jesus' name, amen. Amen. Please be seated. Thank you. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஹalleluya. சத்தமாக சொல்லாமே ஹalleluya. Thank you for being here இந்த காலையில். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி குயிக்காக 2-3 அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இன்றைக்கி மாலையில் 4 மணிக்கு வாலிபர்களுக்கான கூட்டம் இருக்கிறது. டீன்ஸ் அண்ட் வாலிப பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர் 4ஆம் தேதி எஸ்யூ கேம்ப் சைட்டில் வச்சு நம்முடைய டீன்ஸ் அண்ட் யூத்துக்கான ஒரு 1 டே ரிட்ரீட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கும் நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் ராபினும் அவங்க மனைவி எல்சபத்தும் சேர்ந்து அதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கிவ் தெம் யுவர் கோஆப்ரேஷன். அண்டு 1ஆம் தேதி மாலை நம்முடைய ஹெவன் ஸ்பெஷல் பிளே ஸ்கூலில் பொன்மாரில் மாலை நேரம் வாக்குத்தத்த ஆராதனை திருவிருந்தோடு கூட நடைபெறும். நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ வேத வசனத்துக்கு நேராக திருப்பலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நம்ம இப்போது திருப்பி வைத்துக் கொள்ளலாம். எபிரேயர் 4. எபிரேயர் 4 1-11 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம இணைந்து வாசிப்போம்.
எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிக்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகின்றவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அந்த 11th வாஸ் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? யாராவது வாசிங்களேன். 11வது வசனம். 11th 4:11. தேங்க்யூம்மா. அது மட்டும் தேங்க்யூ. எவ்ரி எஃபர்ட் இங்கே எப்படி போட்டிருக்கு? ஜாக்கிரதையாக இருக்க கடவும். ஆண்டவருடைய இளைப்பாறுதல் அப்படின்றது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஒரு காட்லி பர்சனாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, அதாவது இஃப் யூ ஆர் சேவ்டு, இஃப் யூ ஹவ் பீன் ரிடீம்டு பை த லார்ட், 2 திங்ஸ் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். என்னென்னா, த ஜாய் தட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட், த பீஸ் தட் இஸ் கிவன் பை காட். தேவன் அருளுகிற சமாதானமும் ஆண்டவர் கொடுக்குற மன மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இது irrespective ஆஃப் ஹவ் யுவர் லைஃப் இஸ் கோயிங் ஆன். அதோடைய கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியதில்லை. இது தேவனால் கொடுக்கப்படுகிறது. irrespective ஆஃப் ஹவ் யுவர் லைஃப் கோஸ், யூ வில் ஆல்வேஸ் கேரி பீஸ், யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் த ஜாய் ஆஃப் த லார்ட். நோபடி கேன் snatch it from you, nobody can stop that from increasing in you. ஓகே, அதே வண்ணமாக இது பர்த் ரைட்டு மாதிரி ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதே வண்ணமாக தான் நான் சொல்கிறேன், அவருடைய இளைப்பாறுதல் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தயவு. ஓகே, அந்த இளைப்பாறுதல், த ரெஸ்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஹீப்ரூஸ் 4 நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 2 விதமான இளைப்பாறுதலை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒன்று, நம்முடைய நாட்களுக்கு அப்புறம் தேவனோடு இணைந்து ஓய்ந்திருப்பது. அதாவது அதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் இந்த சபத்தை உருவாக்குனதை பற்றி சொல்கிறாங்க. அவர் எல்லாவற்றையும் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா கிரியைகள் எல்லாம் முடிஞ்சு ஹீ இஸ் அட் ரெஸ்ட். அதே போல் மனுஷனுக்கும் அவன் கிரியைகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு ரெஸ்ட் டே வரப்போகுது. அதில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறது. அதே போல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் அவர் நம்ம இளைப்பாறுதலுக்கு உட்பிரவேசிக்க பண்ண வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 4:3 அதுதான் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். இப்போ இருக்கிற லைஃப்லையும், நாட் ஜஸ்ட் ஆஃப்டர் யூ டை அண்ட் கோ டு ஹெவன் அண்ட் பி வித் ஜீசஸ் இல்லை, அப்போவும் ஒரு நித்திய இளைப்பாறுதல், இப்போவும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
சரி, இந்த இளைப்பாறுதலை உங்கள் மைண்டில் கொண்டு வர்றதுக்காக சிம்பிள் பிக்சர் என்னென்னா Psalm 23 தான். அல்லேலூயா. சங்கீதம் 23 அழகான ஒரு பிக்சர் இஸ் பெயிண்டட் பை த ஆத்தர். அவர் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறபடினால அவருடைய லைஃப்பை வச்சு அவர் அழகாக நீட்டாக சொல்கிறார். இப்போ தான் சொல்கிறாரு, பசுமையான புல்வெளியும் அமைதியான தண்ணீரையும் அப்படியே நம்ம யோசித்து பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜின் பண்ணுங்களேன், இந்த சீன் உங்கள் மைண்டில் கொண்டு வந்து பாருங்கள். பச்சை பசேர இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானம், ஒரு பக்கம் தண்ணி நல்லா ஸ்டில் வாட்டர்ஸ் அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு நடுவில் இந்த புல் மைதானத்தில் இந்த ஆடுகள் எல்லாம் உட்கார்ந்து அதுங்க பாட்டுக்கு ஒன்று குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருக்குது, மற்றதெல்லாம் உட்காந்து அசை போட்டுட்டு இருக்குது, சிலது படுத்து தூங்கிட்டு இருக்குது. இந்த காட்சியை ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். இதில் நான் சொல்லாமல் விட்ட ஒரே ஒரு ஃபேக்டர் என்னென்னா, இவைகளை மேய்க்கிற ஒருவன் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பான். அந்த ஒரு மேய்ப்பன் நிமித்தமாக இவைகள் புல்லுக்கோ தண்ணிக்கோ பாதுகாப்புக்கோ அச்சமின்றி படுத்திருக்கு. பார்த்தீங்களா? இதை தான் தேவன் நாமளும் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர் அப்படின்னா, அங்கே தான் விசுவாசத்தில் செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம போய் கொண்டிருக்க லைஃபோட டர்மாயில்ஸ் unimaginable. Everybody has a problem. I am your pastor. I know every family individually. Everybody has their own challenges. On the outside, we are very calm, very quiet. We put a very nice Christian face. We have a smile. ஆனால் உள்ளக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவரும் நீங்களும் தான் அறிவிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனை. ஆனால் இவைகளுக்கு நடுவில் எப்படி பாஸ்டர் நான் இளைப்பாற முடியும்னு சொல்கிறீங்க? அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். அல்லேலூயா. அந்த முதலாவது வசனத்தை வீட்டில் ஒரு டைம் போய் வாசிச்சு பாருங்கள். அதில் பிரவேசியாமல் விட்டுறக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. 11வது வசனம் டாக்ஸ் அபவுட் தி இட்டர்னல் லைஃப். ஃபஸ்ட்டு வசனத்தில் சொல்கிறாரு, வாக்கு தத்துவத்தினாலே ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து அதில் போயிடாமல் மட்டும் விட்டுறாதீங்கப்பா, எப்படியாவது உள்ளே பிரவேசிச்சிருங்க என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் இன்றைக்கி. அதனால் ஐ வாண்ட் டு ஃபஸ்ட் அஷ்யூர் ஆல் ஆஃப் யூ, உங்கள் எல்லாருக்குமே தேவன் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் இளைப்பாறுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் ஏன் அதாவது ஐ டு நாட் ப்ரீச் எனிதிங் பிஃபோர் ஐ ப்ராக்டிஸ் இட். நான் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாத எனக்கு பிரயோஜனம் இல்லாத எதையுமே நான் பிரசங்கிக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, என்னை தேவன் இளைப்பாறும்படி கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமென். மறக்க முடியாத ஒரு மாலை பொழுதா இரவான்னு தெரியல, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஐ பீன் கோயிங் த்ரூ. பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் மினிஸ்ட்ரி வேலையை குவிட் பண்ணிவிட்டு அப்போ தான் ஊழியத்திற்கு வந்திருக்கேன். 3 பிள்ளைகள், ஃபேமிலி, என்னுடைய கமிட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், இவைகளாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆங்ஸைட்டி. நான் வெளியே ரொம்ப காமிச்சிக்கிற டைப் இல்லைனா கூட மனதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆழத்தில் வருத்தப்படுத்தி கொண்டே இருந்துச்சு. இட் வாஸ் ஹர்ட்டிங் மீ. சம்திங் ஆர் தி அதர் கேம் அப். ஏன்னோ அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தின் மூலமாய், ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் கர்த்தரினோடு இடைப்பட்டு, ஹாவ் யூ என்டர்ட் த ரெஸ்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள. அந்த பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார், ஒரு வசனத்தை கோட் பண்ணுறார். யார் என்னெல்லாம் மறந்துச்சு, இளைப்பாறுதலில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெஸ்டிங் இன் த லார்ட்? ஏன்னா இட் ஷுக் மீ பிகாஸ் ஐ வாஸ் நாட் ரெஸ்டிங் இன் த லார்ட். I was praying, I was reading the Bible, I was speaking in tongues, all that I was doing, but I couldn't rest in the Lord. ஃபஸ்ட்டு அது எனக்கு என்னன்னே தெரியல. அப்புறம் அது என்னென்னு புரிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். என்ன கவலைப்பட்டாலும் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆனால் ரெஸ்டோடைய சாராம்சம், கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் கைவிட மாட்டார், இன்னும் அவர் கரத்தில் தான் எல்லாமே இருக்குன்ற ஃபெய்த் அஷூரன்ஸ் தான் இட் வில் டேக் யூ இன் டு தட் ரெஸ்ட். தட் ஈவினிங் காட் மினிஸ்டர்ட் டு மீ. ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ப்ராக்டிஸ் தட். இன்றைக்கி ஆங்ஷியஸாக நான் இருக்கிறது இல்லை. எல்லா நேரத்துலையும் இதே ஒரே நினைவு தான், கர்த்தர் இருக்கிறார், பார்த்து கொள்வார். இந்த ரெஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. some of us are preoccupied at all times. நம்ம யார்ட்டையா பேசிகிட்டே இருந்தால் கூட மைண்டு எங்கேயோ ஓடிட்டே இருக்கும், நிம்மதியாக தூங்க முடியாது. தூக்கத்தில் திடீர்னு முழிச்சிங்கன்னா கூட எதையோ யோசிச்சுருந்துருப்பீங்க, அப்படி தான் முழிப்பீங்க. எனிதிங் கிரியேட்டிவ் யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ. மண்டேனா செய்கிற விஷயத்தில் கூட நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா யூ ஆர் ப்ரீஆக்குபைட். த மினிட் யூ என்டர் இன் டு த லார்ட்ஸ் ரெஸ்ட்டு, அவர் பார்த்து கொள்கிறான்ற உடனே அந்த பேர்டன் உங்களை விட்டு இறங்கி போகுது. பார்த்தீங்களா? அந்த பீஸ் ஆஃப் காட் திருப்பி உங்களுக்குள்ளே பெர்மியேட் ஆக ஆரம்பிக்கும்.
எல்லாத்துலேயும் ஆண்டவர் உங்களுடைய கைகளின் பலனை ஆண்டவர் ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென். many of us are easily irritated. சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் பிள்ளை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கேட்டால் கூட எரிஞ்சு விழுந்துருவீங்க. அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம், ஏன் இப்படி நம்ம பிஹேவ் பண்ணோம், ஏன் இப்படி பேசணும். ஒரு ஃபோன் காலில் கத்திடுறது, உங்கள் ஸ்பௌஸ்ட்டை ஆங்கரை காமிச்சிடுறது. பட் யூ வில் அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ வில் நோ திஸ் இஸ் நாட் ரைட். வாட் மேட் யூ டு பிஹேவ் லைக் தட்? பிகாஸ் யுவர் ஹார்ட் இஸ் நாட் அட் ரெஸ்ட். சம்திங் இஸ் பாதரிங் யூ. ஏதோ ஒன்று உன்னை பிடித்து குற்றப்படுத்தி காயப்படுத்தி உங்களை அப்படியே பேதலித்து கொண்டே இருக்க வைக்கிறது. நான் சொல்கிறேன், அவருடைய இளைப்பாறுதல் வந்தால் இந்த இரிட்டேட்டட் மைண்ட் செட் அப்படியே மாறிடும். அல்லேலூயா. அப்படி இளைப்பாறுதல் வரும் பொழுது சூழ்நிலை குறித்த பயம் உங்களை விட்டு போயிடும். விசுவாசிக்கிறவன் பதறான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசி பதறான். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை குறித்த பயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அதான் சொல்றாரு, இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஏதோ சும்மா அடிச்சு விடல. The word of God says, I am giving you rest. And according to Hebrews 4:1, how does the rest operate? How does the rest work? It works through the promises of God. ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்க. How many of you have received promises from God? ஆமென். வாக்கு தத்துவத்துக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே இல்லை பாஸ்டர். நிறைய வச்சுருக்கேன், சொல்லி வச்சுருக்கிறேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், டேட் போட்டிருக்கேன், நிறைய இருக்குது. அதுதான் பீஸில் என்டர் ஆகிறதுக்கு, ரெஸ்ட்டில் என்டர் ஆகிறதுக்கு கேட்வே மாதிரி, சாவி மாதிரி. இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கீப் லிஸ்னிங் டு மீ. ஃப்ரம் டுடே யூ வில் ஹாவ் டு ரைஸ் அப் டு ஃபைட் திஸ் ஆங்ஸைட்டி. இந்த டிப்ரெசிவான தாட்ஸு, இந்த கவலை, எப்போ பார்த்தாலும் சோகத்திலே இருக்கிறது, யாருக்கும் தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கர்த்தர் நீ நிச்சயமாக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆண்டவர் கொடுக்குற ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன மாதிரி இருக்கும்? பைபிள் வந்து ஒரு சில வசனங்களில் இப்போ நான் சொன்னது இல்லாமல் நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். 11 மேத்யூ 11:28-30 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தோம் என்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வசனத்தின்படி சொன்னால் நம்முடைய பாரங்களை தேவன் நம்மை விட்டு எடுத்து போட்டிருப்பார். Your burdens would have been lifted away from you. அதுக்கு ஒரு ஃபார்முலா வேதம் சொல்லுது, உன் பாரத்தை எல்லாம் அவர் மேலே இறக்கி வச்சிரு, அவர் உன்னை ஆதரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஸோ இன்னைக்கு இஃப் யூ ஆர் அ பர்சன் கேரிங் பர்டன்ஸ் இன் யுவர் ஹார்ட், ஹல்லேலூயா. அதே மாதிரி இதே மத்தேயு 11 தான் போடப்பட்டிருக்குது அந்த வசனத்தில், உங்கள் நுகத்தை நான் அறுத்து போடுகிறேன். the yoke that is upon you. இன்றைக்கி இந்த ரெண்டு விஷயமும், உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை ஒடுக்குகிற நுகம் வந்து மாடுடைய கழுத்தில் போடப்பட்டிருக்கும், கழுதைகளுடைய கழுத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த நுகத்தை சுமந்து கொண்டே இருக்கணும், அது வேறு வழியே கிடையாது. அந்த நுகம்தான் அது மனுஷன் தனக்கு வேண்டிய வேலையை அதை வச்சு வாங்கிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் இல்லையா? the yoke. Once the calf or the bull is yoked, it can't escape. And man can extract whatever he wants when the oxen is yoked. பிசாசு நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் யோக் பண்ணி வச்சுருக்கான். நம்மள்கிட்ட என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவன் நம்மளை யோக் பண்ணி நடத்துகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த யோக்கை நான் உடைப்பேன். இஃப் யூ ஆர் அ பர்சன் அண்டர் த ரெஸ்ட் ஆஃப் காட், யூ வில் நாட் ஹேவ் தட் யோக் அப்பான் யூ. பிசாசினுடைய நுகம் முறிக்கப்பட்டிருக்கும். பாரத்தை சுமந்து பாரத்தோடு வாழ்ந்து அந்த பாரம் உங்கள் சரீரத்தினுடைய கவலைகள், அந்த சரீரத்தினுடைய உபாதைகள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த சிக்னஸ்லையும் நீங்கள் பெயின்லையும் இருக்கிற அந்த ஒரு பேர்டன் ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்து போட்டிருப்பார். இன்றைக்கி நீங்கள் வந்து இது ஒரு மெஷரிங் ஸ்டிக் மாதிரி, யார்ட் ஸ்டிக் மாதிரி வச்சு, ஐ வாண்ட் யூ டு அனலைஸ் யுவர் லைஃப் நவ். ஆம் ஐ பேர்டன் ஃப்ரீ? ஆம் ஐ ஃப்ரீ ஃப்ரம் த யோக் ஆஃப் ஸ்லேவரி ஆஃப் த சின்? ரெண்டுமே கேட்டு பார்த்துக்கோங்க. பாவத்தின் நுகத்திற்கு நான் விடுபட்டிருக்கிறேன்னா, என் உள்ளத்தில் இருக்க பாரங்கள் இல்லாமல் நான் அமைதியாக, என் ஹார்ட்டும் லைஃப்பும் அதாவது லைட்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் கேட்டு பாருங்களேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அதை கர்த்தர் மாற்றிடுவார். ரெண்டில் ஒன்று தான். ஒன்று ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஒருவேளை அப்படி இல்லைன்னா டுடே த லார்ட் வில் டீல் வித் யூ. ஒரு அல்லேலூயா, ஆமென். பாரங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். சங்கீதம் 127:2. சங்கீதம் 127:2 உழைப்பை பற்றி போட்டிருக்கோம் பாருங்களேன்.
ம் ம் ஓகே, அந்த நித்திரை வந்து இளைப்பாறுதல், கம்ஃபர்ட், ரெஸ்ட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நவ் ஆண்டவர் சொல்றாரு அவரே இளைப்பாறுதலை தருகிறார். இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா எந்தெந்த மனுஷனுக்கு கையின் பிரயாசங்கள் வாய்க்கலையோ அவங்களுக்கு வந்து மனசில் ரெஸ்ட்டே இருக்காது. நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் தன்னுடைய உழைப்பின் பலனை பார்க்க முடியலையோ, அதான் சொல்கிறேன், அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்திருந்து வருத்தப்பட்டு அப்பத்தை புசித்து வாட் ஹேவ் யூ earned? Now if you are a person hard working, if you are a person willing to give more, walk the extra mile, இன்றைக்கு அதனுடைய பலனை நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். அடையலைன்னா ஆப்வியஸ்லி மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், அப்படிப்பட்டவங்க யாராக இங்கே இருந்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறேன், நிறைய உழைக்கிறேன், அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு இல்லை, இவ்வளோ சம்பாதிச்சோம் பாஸ்டர், 2 பேருமா வேலைக்கு போகணும், எவ்வளோ ஓடுறோம், எவ்வளோ செய்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தரித்திரம் மாறல, இந்த கடனும் இந்த சைக்கிள் ஆஃப் பையிங், பாரோயிங் அண்ட் ரீபேயிங், இட் இஸ் நாட் கெட்டிங் ஓவர். இவ்வளோ வருஷம் லைஃப்பில் உன்ட்ட என்னடா இருக்குன்னு கேட்டால் காமிக்கிறது ஒன்றுமே இல்லை பாஸ்டர். அப்படி யாராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த பாரம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தர் உன்னை விட்டு எடுத்து போடுவார். இன்றைக்கு the Lord promises I am bringing rest unto you. உள்ள பிரவேசிப்பது நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் எப்படி இன்னைக்கு அதை உங்களுக்கு செய்ய போறார்னா, இன்றையிலேருந்து தேவன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, அல்லேலூயா, அவருடைய இளைப்பாறுதலில் நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னோடய லைஃப்பில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், ஊழியத்தில் நிறைய இடங்களுக்கு போகிறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய பேருக்கு செய்கிறோம், நிறைய இடத்துல தன்னலம் இல்லாமல் ஓடுகிறோம். அப்போ நிறைய நேரத்தில் அதனுடைய பலன் வந்து நீங்கள் உடனே பார்க்க மாட்டீங்க. we go out and out to help some people, be with them, pray for them, but they easily throw you away. Hallelujah. Some people keep calling until their work is done. பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் வர்றது ஆலயத்துக்காக வரலாம், அதுக்கும் வர மாட்டாங்க. நிறைய பேர் இப்படி நாங்கள் பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பிரேக் த்ரூ வர்றதுக்காக ஜெபிச்சு நாங்களும் உபவாசம் பண்ணி கூட நின்று ஜோம் பண்ணி தேவ சித்தத்தை அறிந்து அவங்களை சொல்லி வழி நடத்தி, பட் வேர் ஆர் தோஸ் பீப்புள்? மெனி ஆஃப் தெம் டோன்ட் எக்ஸிஸ்ட் நவ். Because after their success, after their prayers have been answered, they easily ditch you and go away. ஓகே, பட் ஆனால் ஆண்டவர் அதில் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, நான் உனக்கு ஜெபிக்க சொன்னேன், அவனோட கூட இருக்க சொன்னேன், பலன் என்னிடத்துலேருந்து வரும் என்பதை ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். நிறைய ப்ரூஃப் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், நிறைய ப்ரூஃப். ரீசெண்டாக நடந்தது. ஐ வாஸ் இன் அ பிளேஸ், ஐ வென்ட் டு மினிஸ்டர் இன் டு அ பிளேஸ். அப்போ நாங்கள் மொத்தமாக லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் டிக்கெட்லாம் கிடைக்கல, நிறைய பேர், ஒரு 6-7 பேர் சேர்ந்து என்னோடய கார்லேயே ட்ராவல் பண்ணி போயிட்டோம். அந்த காரில் அன்றைக்கி போயிட்டு நாங்கள் மினிஸ்ட்ரியெல்லாம் முடிச்சு, நான் எதையும் எதிர்பார்த்து போகல, எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டேன், அது என்னோடய ஊழியத்தோட எத்திக்ஸ், அது ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். ஆனால் அன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபரிங் பார்த்திங்கன்னா எங்களோட டீசல் காஸ்ட் கூட கவர் ஆகாது. பட் வி ஆர் நாட் வரிட். பட் அதுக்குன்னு நாங்கள் போகல. சொல்கிறேன் நான், ஹவு காட் ஹானர்ஸ் யூன்னு இருக்காங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அன் அதர் மீட்டிங். அந்த மீட்டிங் வாஸ் இன் அ வெரி ஸ்மால் சர்ச். தே இன்வைட்டட் அஸ். நாங்கள் போனோம். நம்பவே மாட்டீங்க, எனக்கு அந்த ஹோல் ட்ரிப்புக்கு என்ன வேணுமோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் கேர் பை தட் ஸ்மால் சர்ச். ஃபஸ்ட்டு போனது பெரிய ஆர்கனைசேஷன். நான் 2 இடத்துலையுமே எதுவுமே எதிர்பார்த்து போல, கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்கொள்வார். ஆனால் நான் சொல்கிறேன், எப்படி உன் தேவையை சந்திக்கிறார், எப்படி உங்களை ஹானர் பண்ணுறார். ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை திறப்பாரான். அல்லேலூயா. மேன் நோஸ் ஒன்லி டு ஸ்டாப் 1 door 2 doors மேக்ஸிமம். ஏசேக்கு சித்தனா, அதுக்கு மேலே அவனுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அவ்வளோ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஐ வாண்ட் யூ டு ஹாவ் ரெஸ்ட் இன் யுவர் ஹார்ட் டுடே. உன்னுடைய ஹார்ட் ஒர்க் மனுஷன் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம், பரத்திலிருந்து ஒருவர் பார்க்கிறார். அந்த இடத்துல பார்க்குற பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஸோ ஆண்டவர் உங்களை அடுத்த ரெஸ்ட்டுக்குள்ளே எப்படி, ஹவு டஸ் த ரெஸ்ட் ஆஃப் த லார்ட் லுக் லைக்? உன் தேவைகளெல்லாம் ஆண்டவர் அழகாக சந்தித்திருப்பார், உன் பாரங்களை எடுத்து போட்டிருப்பார், உன் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். ஏசாயா 26:3 நம்ம இப்படி வாசிக்கிறோம், உன்னை உண்மையாய் நம்பி இருக்கிறவன் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருக்குள்ள இந்த ட்ரஸ்ட்? ஹவு டஸ் த ட்ரஸ்ட் லுக் லைக்? ஐ மீன் த ரெஸ்ட் லுக் லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹூ ஹேவ் ட்ரஸ்ட் இன் த லார்ட் ஹேவ் ரெஸ்ட் இன் த லார்ட்.
யாருக்கெல்லாம் தேவன் மேலே நம்பிக்கை இருக்கிறதோ, இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த ட்ரஸ்ட் இருக்குதோ அவங்கள தேவன் அழகாய் நடத்துகிறார். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவன் சூப்பராக நடத்துவார். அவர் மேலே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஊழியத்தில் என்ன நடத்தின ஒரு அண்ணன் அவர் சொன்னார், மினிஸ்ட்ரி ஆரம்பித்து ரொம்ப பெரிய வெல் டு டூ ஃபேமிலி, வெரி வெல்தி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிற ஒரு அண்ணன். அவர் சொல்கிறார், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கையில், ஹீ இஸ் இன் டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, அதனால் he does not want to depend on family's money or anything. ஸோ அவங்களும் அவங்க மனைவி குழந்தை. அப்போ அந்த நாட்களில் அவர் சொல்கிறார், ஒரு நாள் அந்த பையன் வந்து எனக்கு சிக்கன் வேணும்னு கேட்டு அழுகிறான். அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க, சரி அந்த கடையில் ஆர்டர் போடுங்கப்பா, கால் பண்ணால் கொண்டு வந்து கொடுத்துருவான். கால் பண்ணோன்னே கொண்டு வந்து கொடுத்துட்டான். கொடுக்கறதுக்கு காசு இல்லை, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன்கிட்ட சொல்லி அனுப்புனாரான், 1 ஹவரில் நானே வந்து கொடுக்குறேன். ஓகே அண்ணா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். டைம் ஆகிட்டே இருக்குது, ஒன்றுமே இல்லை. சரி சும்மா ஓகே ஜோம் பண்ணிட்டே போவான்னு சொல்லிட்டு ஏடிஎம்மில் போய் அவரோட கார்டை போட்டு கார்டு எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 0. அண்டு சம்திங் டோல்டும் புட் யுவர் கார்டு ஒன்ஸ் அகேன், ஆழத்தில் வளைய போடு அப்படின்ற மாதிரி. இன்னொரு டைம் உன் கார்டை போடு. நான் சொல்கிறாரு, இப்போ நான் கார்டை போட்டு 100 ரூபீஸ்ன்னு போட்டால் 100 ரூபீஸ் வந்துருச்சு, திருப்பியும் போட்டால் 0 தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே God performed a miracle. The first time I inserted the debit card, 0. Second time I got whatever I wanted. Third time it is still 0. I tell you, இதெல்லாம் ஆண்டவர் இந்த மாதிரி அனுபவங்களை காமிச்சிட்டே வருவார் நம்ம எல்லாருக்கும். நிறைய மிரக்கல்ஸ் எல்லார் லைஃப்லையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றைக்கி செஞ்ச நான் இன்றைக்கும் இருக்கிறேன், இப்போவும் உன்னை பார்த்துக்கொள்வேன். இப்போ நான் வந்து இந்த அண்ணனுடைய சாட்சி சொன்னேன், எனக்கும் நான் நிறைய நடந்திருக்கு. உங்கள் எல்லார் லைஃப்லையும் இப்படிப்பட்ட மிரக்கல்ஸ் இருக்கும். எதுக்காக ஆண்டவர் அதை காண்பிச்சார்? கிறிஸ்தவ வாழ்வில் வளர வளர ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கணும், கடைசி வரைக்கும் இப்படி மிரக்கல்ஸ் ஒண்டர்ஸ்லேயே போடாது, ஃபெய்த்தில் தான் வாழ்க்கை நடக்கும். அன்றைக்கி எதுக்கு காமிச்சார் அடையாளம்னா, இப்படி நான் உன்னை நடத்துவேன் என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இப்போது இந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்படியெல்லாம் தேவன் நம்மை நடத்துவார், ரெஸ்ட்டை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் நம்ம வாசித்தோம். இப்போது ஏன் சிலரால் அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியல, அதை சொல்லி நான் வைண்ட் அப் பண்ண போகிறேன். இதே 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 2ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் போடப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அந்த ரெஸ்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. யார் அப்படின்னா, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்கள். வீட்டில் போய் அந்த எபிரேயர் 4 ஒரு டைம் நல்லா வாசிப்பார், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எபிசோட். விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு மனசில் ரெஸ்ட்டே வராது. அல்லேலூயா. தேர் ஆர் சம் பீப்புள், அதாவது என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும். சில பிரச்சனைகளோடு வருவார்கள், அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம ஆலோசனை ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து, இப்படி இருங்க, இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போவோம். எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கிளம்புற நேரத்தில் பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ நேரம் அதாவது ஜெபத்தில் இருந்தாங்க, கூட இருந்தாங்க, பட் தேவர் லிசனர்ஸ், தேவர் நாட் டூவர்ஸ். உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இது தேவன் சொல்லியிருக்கிறார் செய்வார் என்பதை அவங்க உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, விசுவாசம் வேலையே செய்யலை. என்கிட்ட ஜோம் போவாங்க, இன்னொருத்த ஜோம் பண்ணுவாங்க, அங்கே போய் ஜோம் பண்ணுவாங்க, 10 பேர்கிட்ட கால் அடிப்பாங்க. ஆனால் யார் சொல்கிற வார்த்தையும் வசனத்தையும் ஜெபத்தோடும் அவர்கள் உடன்பட்டு விசுவாசத்தை கிரகிக்க மறுத்திருப்பார்கள். அதுதான் பிரச்சனையே. அப்போ இன்றைக்கி சிலர் விசுவாசத்தினால தான், விசுவாச குறைவினால தான், விசுவாசிக்க மறுத்ததினால தான் ஆண்டவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்கவில்லை. ஸோ இன்றைக்கு when the Lord speaks, அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். லைஃபோட நிறைய விஷயங்களை ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டே வருவார். இதெல்லாம் நடத்துவார், இதெல்லாம் நடத்துவார், இதெல்லாம் நடத்துவார். அதெல்லாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டே வருவார். அதோட ரிசல்ட் தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, we grow in faith on the Lord. அவர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார்.
என்னை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், எனக்கு வர வேண்டியதை தடுத்தும் என்னை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. Whatever he does because he's got a bigger plan for my life என்பதை உணர்ந்து, அந்த ஃபெய்த் தான் சொல்கிறேன், விசுவாசிக்க மறுக்காதீங்க. விசேஷமாய் இந்த இன்னைக்குரிய கான்டெக்ஸ்டே அந்த இளைப்பாறுதலை வாக்குத்தத்தங்களின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். You don't have to wait for you to die and go to heaven to feel the rest of God. You can be at rest even now. எப்படி? When you trust in the promises of God. When you exercise your faith to believe in the word of God, உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தேவன் உங்கள் உள்ளத்தில் கொடுக்கிறார். ரெண்டாவது பாருங்க, முதல் சொன்ன விசுவாசம் இல்லாதவர்கள், ரெண்டாவது வழுவி போகிற இருதயம் உடையவர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், அந்த நல்ல இந்த விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான், அந்த ஊமை மாதிரி தான். ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, பயங்கர ஃபெய்த்தாக இருக்கும், பயங்கர இது நல்ல ஃபயராக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட ட்ரூ கலர் எப்போ தெரியும்னா, கொஞ்ச நாட்களிலே தெரிஞ்சு போயிடும். ஒரு சோதனை வந்த உடனே அவங்களால தாங்க முடியாது, ஒரு பிரச்சனை வந்தவுடனே அவங்களால தாங்க முடியாது. சமீபத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால், அந்த ஃபோன் கால் வந்து 48 நிமிஷம் பேசியிருக்கேன். எனக்கு லாங் ஃபோன் கால்லாம் எனக்கு டாலரேட்டாக பண்ண முடியாது எனக்கு. ஆனால் 48 நிமிஷம் ஒருத்தன்ட்டு பேசியிருக்கிறேன். அவன் நான் எவ்வளோ பேசியும் கடைசியில் கன்வின்ஸே ஆகலை. அவருடைய என்ன அப்படின்னா, ஆண்டவர் தான் என்னை தண்டிக்கிறாரு. அவருடைய ஃபைனல் கன்க்ளூஷன் ஸ்டார்டிங்லேருந்து 48 மினிட்ஸும் அவர் வந்து, அவருக்கு என்ன என்னை எப்படியாவது கொண்டுடணும், அவருக்கு என்ன எப்படியாவது நான் செத்து நரகத்துக்கு போயிடணும், அவருக்கு என்ன நான் பாருங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் வந்து தப்பு பண்ணல, ஆனால் தப்பு பண்ணுறவங்க எல்லாம் நல்லா வச்சுருக்கிறார் ஆண்டவர். அவங்களுக்கு என்ன, இவன் தானே, இவனை கொஞ்சம் இன்னும் அடிப்போம், இன்னும் கொஞ்சம் மிதிப்போம், இவனை எப்படியாவது நரகத்துக்கு தள்ளிடுவோம், அப்படி தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கன்வின்ஸ் ஆகலை. நான் கடைசியில் கேட்டேன், பிரதர் எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? இப்போ என்னமோ நான் உங்களை நரகத்துறதுக்கு பாஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி எனக்கு பேசிட்டு இருக்கிறீங்களே. எவ்வளோ சொல்லியும் கன்வின்ஸ் ஆகலை. கடைசியில் நான் அந்த கடைசி 20 நிமிஷம் நான் கேட்டுட்டு மட்டும் தான் இருந்தேன். ஏன்னா என்ன பண்ண முடியும், பாவம் அவ்வளோ நேரம் அவருடைய ஆதங்கத்தை போட்டு புலம்புற அவருக்கு வந்து அப்படி தான் மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஆனால் அதே சாக போகிறேன், எப்படியும் நான் வந்து நரகத்துக்கு தான் போகிறேன், அவர் அதை பார்த்து ரசிக்க தான் போகிறார். இப்படி இவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். தே decide the goodness of God based on their life's outcomes. நான் பாஸ்டர் எங்களை மாதிரியே பேசுகிறீங்க நீங்களும் அப்படின்னு யோசிக்காதீங்க. Many of us decide the goodness of God based on our life's outcomes. No, don't do that. You decide upon the goodness of God by who He is, not what you have received. ஏன்னா இந்த பேர்ட் பிரெயினுக்கு ஆண்டவருடைய இன்ஃபினிட்டி நாலேஜ் புரியாது. இந்த மனித மூளைக்கு ஆண்டவருடைய அறிவு கெட்டாத அன்பு புரிந்து கொள்ள முடியாது. உன் லைஃபோட அவுட்கம் வச்சு அவர் நல்லவராக கெட்டவராலாம் டிசைட் பண்ணாதீங்க. யார் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியலைன்னா, வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். மூணாவது கடைசியாக சொல்லுது, கடின இருதயம் உடையவர்கள். இதை நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி சொல்ல தேவையில்லை. கடின இருதயம் உனக்கு இருக்கும் என்றால் லைஃப் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த 3 காரியம் நம்ம லைஃப்பில் இல்லாதபடி பார்த்துக்கொள்வோம். கடின இருதயம், வழுவி போகிற இருதயம், விசுவாசம் இல்லாத இருதயம். இது 3 நம்ம இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னாலே ரெஸ்ட் அப்படியே ஒரு மைட்டி வாட்டர்ஸ் மாதிரி உங்கள் இல்லத்துக்குள்ளே அப்படியே புறப்பட்டு வரும். நான் சொல்கிறேன், யூ டோன்ட் ஹாவ் டு பி ஆங்ஷியஸ் எனிமோர். யூ டோன்ட் ஹாவ் டு லிவ் அண்டர் பெயின் எனிமோர். நான் சொல்கிறேன், டோன்ட் செலிப்ரேட் பெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஒரு அக்கா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க, வாரம் ஜோம் பண்ணுவாங்க, வாரம் அவங்கள பார்ப்பேன். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே எப்படின்னா, இந்த டாக்டர் இப்படி சொன்னார், இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லிடுச்சு. அதாவது அவங்க வலியில் இருக்காங்கன்றது டவுட்டே இல்லை. பெயின் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் ஒரு 10 நிமிஷம் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, she will only talk about pain, doctors, medicines, what they have asked her to do. இதில் தப்பு இல்லை. ஆனால் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நான் கேட்டு எப்படின்னா, they are like celebrating their sickness. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நாவில் தான் இருக்குது ஜீவனும் மரணமும். இந்த வழியில் இருந்தால் கூட கர்த்தர் சுகம் கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர், அது வேறு. டாக்டர்ஸ்லாம் இப்படி சொல்கிறாங்க, ஆனாலும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் இதை கூட நன்மையாக மாற்றுவார், அது வேறு. ஐயோ டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க. எது ரெஸ்ட்ஃபுல் ஹார்ட்னு நினைக்கிறீங்க? நம்மளை ரெஸ்ட்லெஸ் உள்ள தள்ளிக்கக்கூடாது. ஓகே,
ஸோ அதனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவர் உங்களை இளைப்பாறுதலுக்கு உட்பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ ரெஸ்ட் வந்துருச்சு. ஒரு டோர் இங்கே வச்சுட்டாங்க. உள்ளே போகிறதும் போகாமல் இருப்பதும் நம்ம கருத்தில் தான் இருக்குது. வாக்குத்தத்தங்களினால் அந்த இளைப்பாறுதலை பெற்று கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே இருதயத்திற்குள்ள இளைப்பாறுதல் வந்து சேரும். உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நடந்த எல்லா மைட்டி வண்டர்ஸ் மிரக்கிள்ஸ் எல்லாமே அவர் உங்களோடு இருப்பதற்கான ஆதாரங்கள். வாழ்வு முழுவதும் ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. அப்படி தேடிக்கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் ஒரு சந்ததியை பார்த்து சொன்னார், இவர்கள் பொல்லாத விபச்சார சந்ததியினர் அடையாளங்களை தேடுகிறார்கள். ஒரு காலத்தில் அடையாளங்கள் ஓகே, இட் வாஸ் குட். நம்ம ஃபெய்த்தை என்கரேஜ் பண்ண, நமக்கு நம்ம விழுந்து போன நம்ம தூக்கி எடுக்க, நம்ம சோர்ந்து போன நமக்கு ஒரு புது ஒரு விசுவாச புஷ்ஷை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் பெர்ஃபார்ம்டு ஹியர் அண்ட் தேர் சம் மிரக்கிள்ஸ். குட். அவர் பண்ண மாட்டான்னு சொல்ல, ஆனால் மிரக்கிளை பேஸ் பண்ணி ஒரு லைஃப் இருக்கக்கூடாது விசுவாசத்தின் அடிப்படையில். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க, we are not a generation who will walk by sight but will walk by faith. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்ன பெயினில் இருக்காங்களோ, என்ன ஸ்ட்ரகிளில் இருக்காங்களோ நாங்கள் அறியோம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே என் கூட சேர்ந்து ஜெபிங்களேன். ஹல்லேலூயா. ரிபா ஹலா மலா பரா ஷிதா ரமா ரதா கலா தரதி ஆந்தரபா சந்துரபா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் எனக்கு இப்போ ஜெபிக்க ஆரம்பொழுது சொல்கிறாரு, என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். கொஞ்சம் லைஃபோட இன்றைக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் இந்த வசனத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். when you are about to fall, he catches you. when you are tripping, he holds you. நீ சோர்ந்து துவண்டு போகும்பொழுது தோள் மேலே கரத்தை போட்டு நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். அவருடைய வலது கரம் உன்னை தாங்குகிறது. இன்றைக்கு இங்கேருந்து போகும்பொழுது ஆங்ஷியஸ்னஸும் ஆங்கரும் உங்கள் லைஃப்பை ரூயின் பண்ண விடாதபடிக்கு அவர் கொடுக்குற வாக்கு தத்தத்தையும் தரிசனங்களையும் வாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு போங்க. இன்றைக்கும் கர்த்தர் உரைக்கிற வார்த்தை இதுதான், என் வலதுகரம் உன்னை தாங்கும். இது ஒரு ரேமா வேர்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு கொண்டு போங்க. How do you enter the rest of God? By the promises of God. And today the Lord promises, I shall hold you by my right hand. I shall uphold you by my right hand. இந்த வலதுகரம் உன்னை தாங்கும். நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய். கர்த்தர் உனக்காக செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வார்த்தைகளை சொல்லி உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நல்ல நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்குள்ளே போவோம். பாஸ்டர் நமக்கு சொன்ன மாதிரி 1st of next month, அதாவது அக்டோபர், we'll have our promise service in Heaven's Treasure. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த இடம். அங்கே Heaven's Treasureல அது நடக்கும். அடுத்தது அக்டோபர் 4th அன்னைக்கு the youth camp that will be conducted by Robin and his wife, SU campல அது நடக்கும். So prepare your children for that. இதில் போடுறீங்களா பர்த்டே? யாராவது பர்த்டேஸ் இந்த வாரம் செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்கீங்களா? எனி வெட்டிங் ஆனிவர்சரிஸ்? We'll pray for them. ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் கர்த்தாவே தன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரியும் பர்த்டேஸையும் செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த ஆண்டானது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாய் அநேக காரியங்கள் அவர் வாஞ்சித்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டாய் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கர்த்தாவே இன்னும் அதிகமான ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போகும்படியான கிருபைகளை பெறுகிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே சுகம் பலன் ஜீவியத்தை அவர்களுக்கு கொடுத்து சாட்சிகளாக எடுத்து நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்தது we'll have the offering song. அசோக் பிரதர் இருக்காரா? அது முடிச்சிடலாமா? இது முடிச்சுட்டு அப்புறம் டிக்ளரேஷன் பண்ணிடலாமே. ஆஃபரிங் எடுத்துக்கலாம். ஆஃபரிங் சாங் அப்பவே டிக்ளேர் பண்ணிக்கலாமே. ஓ, அது எனக்கு இங்கேருந்து கண்ணு தெரியலையே. சரி, நீங்கள் யாராவது எனக்கு தெரியல இங்கேருந்து. ஓகே 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 வில் ரீட் த டிக்ளரேஷன். சாரி, இட் இஸ் ஹியர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். ஆமேன். கர்த்தர் என்னை ரட்சித்து கர்த்தரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாங்களையெல்லாம் பண்டை சாலையிலே கொண்டு வருவேன். ஆமேன். அப்பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். ஆமேன். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை என் நிமித்தம் கண்டிப்பார். அவைகள் என் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்படும். ஆமேன். கொடுப்பேன், அப்பொழுது எனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடப்படும். ஆமேன். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கும் அளக்கப்படும். ஆமேன். கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமேன். துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே மனமே நிதம் துதிசை துதிசை உன் காலமெல்லாம் உன்னை தம் கரத்தில் ஏந்தி உன் காலமெல்லாம் உன்னை தம் கரத்தில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது சுபரன் உன்
துதி செய். இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அருமையான ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையாக நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கையை ஆண்டவரே நம்முடைய பாதப்படியில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காணிக்கை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 60 100 அது பெருகி ஆண்டவரே பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு ஆண்டவரே இது ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதான வாய்க்காலாய் மாற கர்த்தர் நாமே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஆராதனையை நடத்தவும் ஆண்டவரே இதில் நாங்கள் பங்கெடுக்கும் நீர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனை நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் கேட்ட எங்கள் வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆசீர்வதிக்கப்படவும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்ளவும் நடக்கவும் கர்த்தர் தாமே கிருபையும் இரக்கவும் பாராட்டுவீராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுதெல்லாம் என் தேவ பலன் எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். அப்பா, உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் வாழ வைராக்கியமாய் உமக்காக இந்த நாட்களில் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாவற்றையும் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.